நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். நீலகிரி மாவட்டம் உதங்கை செரிங் கிராஸ் முதல் கெசினோ ஜங்ஷன் வரையில் சாலையில் ஒரு பகுதியினை பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் நடப்பதற்காக வண்ணங்களால் ஆன நடைபாதையை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு பார்வையிட்டார். நீலகிரி மாவட்டம் உதகையில் முதல் முறையாக நகர பகுதியில் முக்கியமான கெசினோ ஜங்ஷன் வரையிலான சாலையில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் நடப்பதற்காக வண்ணம் தீட்டப்பட்ட அழகிய நடைபாதை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதனை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் SN நிஷாவுடன் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் ஆட்சியர் செய்தியாளர்களிடம் கூறும்போது, நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு சுற்றுலா தலங்கள் உள்ளதால் உள்நாடு மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகிறார்கள். குறிப்பாக உதகை பகுதியில் அதிகமான சுற்றுலா தலங்கள் உள்ளதால் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அவ்வாறு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் செரிங் கிராஸ் முதல் கெசினோ ஜங்ஷன் வரையிலான சாலையில் சுமார் 400 மீட்டர் தூரத்திற்கு வர்ணம் பூசி அலங்காரம் செய்யப்பட்டு பொதுமக்கள் நடந்து செல்லும் வகையில் நடைபாதை பணி கொண்டு வரப்பட்டுள்ளது. பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் இப்பகுதியில் நடந்து செல்ல வாய்ப்புள்ளதால் இங்கு இடம்பெற்றுள்ள பல்வேறு கடைகளில் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கும் சூழல் உள்ளதால் வியாபாரிகளின் பொருளாதாரம் மேம்படும். பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் மற்றும் கடை உரிமையாளர்களின் வரவேற்பை பொறுத்தே இத்திட்டம் விரிவாக்கம் குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் தெரிவித்தார். இந்த கமர்ஷியல் ஸ்ட்ரீட்ல ஒரு 400 மீட்டர்ஸ் ஸ்ட்ரெச் பெடஸ்ட்ரியன்ஸ் நடந்து போறவங்களுக்கு கொஞ்சம் வழி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இங்கே மெயின்லி அந்த ஏரியா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு இல்லைன்னா ஷாப்பிங் அவங்களுக்கு இது யூஸ் பண்ணுறதுக்கு சேஃபாக வாக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேண்ட் ஐடென்டிஃபை பண்ணி ஏற்கனவே இருக்கிற அதில் நம்ம ஷாப்கீப்பர்ஸ், மீடியா இவங்க எல்லாரும் சப்போர்ட் யூஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம காலேஜ் சில்ட்ரன், லோக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் நல்லா பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. ஒரு ட்ரையல் பேசிஸில் பார்த்துட்டு ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு அதுபடி நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸே எடுக்கிறோம். இப்போதைக்கு இந்த ஏரியா மட்டும் நம்ம பண்ணுறோம். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நெக்ஸ்ட்டு இது என்ன நம்ம பீக் சீசன் வந்துட்டுருக்கு, அதுக்கு முன்னாடி இது ஒரு ப்ராக்டிஸாக நம்ம பண்ணே பார்க்குறோம். இது நல்லா போயிடுச்சுன்னா அப்போ நம்ம இது இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணோம்.